ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் JIIB. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சப்ளை அண்ட் டிமாண்ட். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வராம இருக்க சான்ஸே கிடையாது. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும் and ரொம்ப முக்கியமான டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Demand refers to the quantities of a commodity that the consumers are able and willing to buy at particular price during a specific பீரியட். டிமாண்ட் வந்துட்டு ஒரு கன்சியூமர் ஒரு கமாடிட்டி இல்லைன்னா ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு வில்லிங்கா இருக்கணும், அதே சமயம் ஏபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு BMW கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அவங்க கிட்ட ஆசை மட்டும்தான் இருக்கு, அதுக்கான காசு இல்லை அப்படின்னா இதுக்கு பேரு நம்ம டிமாண்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட காசு இருக்கு, ஆனா இவ்வளவு காசு எடுத்துன்னு போய் நான் ஏன் கார்ல போடணும்னு அவங்க யோசிச்சு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க வில்லிங்கா இல்ல இந்த கார் வாங்குறதுக்கு. ஈவன்தோ அவங்க கிட்ட அதுக்கான பணம் இருந்தாலும் அவங்க இந்த கார் வாங்குறதுக்கு வில்லிங்கா இல்லைங்கிற போது அதுக்கு பேரும் டிமாண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கிட்ட அந்த கார் வாங்குறதுக்கான காசு இருக்கணும், மணி கண்டிப்பா இருக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்கு வில்லிங்னஸும் இருக்கணும் அந்த காரை வாங்குறதுக்கு. இது ரெண்டும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம டிமாண்டுன்னு சொல்லுவோம். வெறும் ஆசைப்படுறதுனால மட்டுமே இல்ல காசு வச்சிருக்கிறதுனால மட்டுமே அது பேர் டிமாண்ட் கிடையாது. எந்த கன்சியூமர் கிட்ட பணம் இருக்கோ அதே சமயத்துல அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட அந்த பிரைஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்குள்ள அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் டிமாண்ட். டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் டிமாண்ட், செகண்ட் ஒன் இஸ் மார்க்கெட் டிமாண்ட். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட காசு இருக்கு, வில்லிங்கும் இருக்கு அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவல் டிமாண்ட். சப்போஸ் ஒரு ஃபேமிலி ஃபுல்லா சேர்ந்து ஒரு கார் வாங்கணும், அதாவது ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கினாலும் அதுவும் இண்டிவிஜுவல் டிமாண்ட்குள்ள தான் வரும். மார்க்கெட் டிமாண்டுங்கிறது இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா அவங்களோட டிமாண்ட் இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ BMW கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா ஒரு 40 கார் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா சென்னை ஒரு சிட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கார் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் மார்க்கெட் டிமாண்ட். ஒரே சமயத்துல நிறைய கன்சியூமர் சேர்ந்து டிமாண்ட் பண்றது தான் மார்க்கெட் டிமாண்ட். அடுத்தது நம்ம டிமாண்ட் ஷெட்யூல் பத்தி பார்க்கலாம். டிமாண்ட் ஷெட்யூல் இஸ் a chart or a table showing the quantities of a commodity demanded at various prices. நம்ம டிமாண்ட்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஷெட்யூல்னா என்ன அப்படின்னா அது ஒரு சார்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள். அதுல என்ன காமிக்கும் அப்படின்னா எவ்வளவு டிமாண்ட் பண்ணிருக்காங்க வேரியஸ் பிரைசஸ்ல அப்படிங்கறத நம்மளுக்கு சார்ட்டா இல்லைன்னா டேபிள்ல ஷோ பண்றதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஷெட்யூல். கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்க பாருங்க. ஒரு பாக்ஸோடைய விலை 500 ரூபாவா இருக்கும்போது குவான்டிட்டி எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 டிமாண்ட் பண்றாங்க. அதுவே 400 ஆகும்போது 10 டிமாண்ட் பண்றாங்க, 300 ஆகும்போது 12 டிமாண்ட் பண்றாங்க, 200க்கு 15, 100க்கு 20. இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமா இருக்கும் போது டிமாண்ட் பண்றது கம்மியா இருக்கு, அதுவே பிரைஸ் கம்மியா இருக்கும் போது டிமாண்ட் அதிகமா இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிரைஸ் அதிகமா இருக்கும் போது டிமாண்ட் கம்மியாகுது, பிரைஸ் கம்மியா இருக்கும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஷெட்யூல் வழியா பார்க்க முடியும். அடுத்தது டிமாண்ட் கர்வ். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி டிமாண்ட் ஷெட்யூல் இஸ் நோன் அஸ் டிமாண்ட் கர்வ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தோம், அதாவது டேப்லர் காலம்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அட் வேரியஸ் டைம்ல அப்படிங்கறத பார்த்தோம். இதே கர்வ்ல பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம குவான்டிட்டி வச்சுக்கிறோம், y ஆக்சிஸ்ல பிரைஸ். குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 9, 10, 12, 15, 20. பிரைஸ் 100, 200, 300, 400, 500. இப்ப இதை நீங்க பிளாட் பண்ணுங்க. 500க்கு 9 டிமாண்ட் பண்ணிருக்காங்க. 500 ரூபா பிரைஸ்ல 9 டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க வரும். 400 ரூபாய்க்கு 10 டிமாண்ட் பண்றாங்க, அப்போ 400க்கு 10 இங்க வரும். 300க்கு 12, 300க்கு 12 இங்க வரும். 200க்கு 15, 100க்கு 20. அப்போ நம்மளோட கர்வ் டவுன்ஃபால் ஆகுது. ஏன் அப்படின்னா இதுல டிமாண்டுக்கும் பிரைஸுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த
கர்வ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிமாண்டும் பிரைஸும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து வருது. ஏன்னா பிரைஸ் அதிகமா இருக்கும்போது குவான்டிட்டி கம்மியாகுது. அதுவே பிரைஸ் கம்மியா இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அதிகமாகுது. இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லோப் வந்துட்டு எங்க டவுன்வர்டா வந்து ஃபால் ஆகுது. இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே டவுன்வர்ட் தான் ஃபால் ஆகும். எப்பவுமே நம்ம ஸ்லோப்ப வந்து பார்க்கும்போது டுவர்ட்ஸ் வந்து 0ல இருந்து எடுத்து அது எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க 0 இருக்கும்போது மேல இருக்கு. அதுவே வந்து 20ல இருக்கும்போது கீழவா இருக்கு. ஸோ வந்து இது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப். டவுன்வர்ட் ஸ்லோப் ஏன் ஆகுது? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னால. பிரைஸ் அதிகமா இருக்கும்போது டிமாண்ட் கம்மியாகுது. அதே சமயம் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும்போது டிமாண்ட் வந்து அதிகமாகுது. இது வந்து நம்ம இந்த டிமாண்ட் ஷெட்யூல்லையும் பார்த்தோம். கர்வ் மூலியமாவும் நம்ம இந்த ரெப்ரசன்டேஷனை பார்த்தோம். அடுத்த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். இதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து பிரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி அஃப்கோர்ஸ் நாம இப்ப பார்த்தோம். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் டிமாண்ட். அடுத்தது ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி கஸ்டமர். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 15,000 earn பண்றாங்க அப்படின்னா அவங்க செலவு பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வந்து செலவு பண்ணுவாங்க. மீதி 5,000 வந்துட்டு சேவிங்ஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. இதுவே இவங்களோட சம்பளம் வந்து டபுள் ஆகுது, 30,000 ஆகுது அப்படின்னா அப்ப இவங்க ஒரு 20,000 வந்து செலவு பண்ணிட்டு மீதி 10,000 வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு டிமாண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த விதத்துலயும் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இதுல வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து சப்ஸ்டிடியூட் குட், இன்னொன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். சப்ஸ்டிடியூட் குட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டீ காஃபி இருக்கு அப்படின்னா காஃபியோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, காஃபியோட கன்சம்ஷனை கம்மி பண்ணிட்டு டீக்கு வந்து ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. காஃபி வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாட்டி ஆகிட்டு மீதி 2 வாட்டி வந்து டீ குடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கமாடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சப்ஸ்டிடியூட் குட்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்து வந்து காம்ப்ளிமெண்டரி குட். இதுல பாத்தீங்கன்னா காரு, பெட்ரோல். நீங்க வந்து கார் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெட்ரோல் வண்டியா இருந்ததுன்னா பெட்ரோல் தான் போடணும். இல்ல டீசல் வண்டியா இருந்தா டீசல் தான் போடணும். இதை வந்து மாத்தவே முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் கார் ஓட்டுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோலோட கன்சம்ஷன் இல்ல டீசலோட கன்சம்ஷனும் வந்து ஈக்குவலா இருக்கும். இது வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். சில கமாடிட்டியோட டிமாண்ட் வந்து எப்பயுமே வந்து ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கும். நீங்க என்னதான் அதுல வந்து பிரைஸ்ல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி. இதுவும் ஒரு ரீசன் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸோ ஆகுறதுக்கு. அடுத்து வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் கார் கம்பெனி இருக்கு. அந்த கார் கம்பெனி வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஹைப் இருக்கும் பட்சத்துல மத்தவங்க எல்லாரும் வந்து கார் வாங்குறது வந்து கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஏன்னா இந்த கார் வந்த அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சப்போஸ் இது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த கார் வந்து எல்லாரும் ஆப்ட் பண்ணுவாங்க. மற்ற கார்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றதுனாலயும் நம்மளுக்கு டிமாண்ட்ல வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து லா ஆஃப் டிமாண்ட். The law of demand states that other things remaining constant, the quantity of a good demanded increases with the fall in the price and diminishes when the prices increases. law of demandங்கிறது என்னன்னா பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்றது. அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும் பட்சத்துல டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா பிரைஸ் வந்து கம்மியாகும் போது. டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் வந்து கம்மியாகும் போது. அதே மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியாகும். இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் வந்து நம்மளுக்கு லா ஆஃப் டிமாண்ட். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இருக்கிற இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னால தான் வந்து பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட்ல வந்து டிக்ரீஸ் இருக்கு. இதை சொல்றது தான் வந்து லா ஆஃப் டிமாண்ட். இதுல வந்து சில அசம்ஷன்ஸ் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, இது எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம். அது என்னென்ன அப்படின்னா
Price of the related goods remains constant. Income of the consumer remains constant. No change in the future expectations. Taste and preferences of the consumer remains constant. இது எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பாசிபிளா இருக்கு. இதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட்ல வந்து சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெப்லன் குட்ஸ். வெப்லன் குட்ஸ் அப்படின்னா கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் வந்து வரும். நாம என்ன பார்த்தோம், பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா கோல்டோ இல்ல டைமண்டோ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுதா? கிடையாது. டிமாண்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸம்ஷன் லா ஆஃப் டிமாண்டுக்கு. அடுத்தது வந்து கிஃப்ட் அண்ட் குட்ஸ். இதுல வந்துட்டு லோ காஸ்ட் குட்ஸ் வரும். அதாவது வெரி எசென்ஷியல் குட்ஸ். இப்போ வந்து சுகர் இருக்கு, சால்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து காசு ஏறினாலும் இறங்கினாலும் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ ஒரு மாசத்துக்கு அதை நீங்க கண்டிப்பா வாங்கிதான் ஆவீங்க. இதுல வந்து காசு ஏறிடுச்சுங்கிறதுக்காக அதை கம்மி பண்றதுக்கோ இல்ல காசு இறங்கிடுச்சுங்கிறதுக்காக நிறைய வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கோ பண்ண மாட்டோம். அதனால இதுவும் வந்து ஒரு எக்ஸம்ஷன் when you compared with the law of demand. Next one is change in income. For example, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்கம்ல சேஞ்ச் இருக்கும்போது அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 50,000 வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க டொனேட் பண்றது வந்து அந்த ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல வந்துட்டு ஒரு 10,000 டொனேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்களுக்கே வந்து ஒரு 60,000 வந்து சேலரி ஆகுதுன்னா அப்பயுமே அவங்க 10,000 தான் வந்து டொனேட் பண்ணுவாங்க. அதுல வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்பயுமே வந்து மாறவே மாறாது. ஈவன் தோ தேர் இன்கம் சேஞ்சஸ். இதுவும் வந்து ஒரு எக்ஸம்ஷன் ஃபார் லா ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் இஸ் நெசசரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதோட டிமாண்ட் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைஸோ இல்ல வீட்டோ வந்து யூஸ் பண்ணுவீங்க உங்களோட ஃபுட்டில் அப்படின்னா நீங்க ரைஸ் யூஸ் பண்ற பர்சனா இருந்தா அதோட பிரைஸ் எவ்வளவு ஆனாலும் சரி நீங்க ரைஸ் வாங்கிதான் ஆகணும், சாப்பிட்டுதான் ஆகணும். இதுல வந்து எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் வீட் சாப்பிட்றவங்களுக்கும் ரைஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் எப்பவுமே 5 kg ரைஸ் கன்சியூம் பண்ணுவேன் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா நான் 1 kg ரைஸா மாத்த முடியாது. எனக்கு வந்து அதை சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அது எவ்வளவு இருந்தாலும் சரி நான் 5 kg ரைஸ் தான் கன்சியூம் பண்ணுவேன். இந்த மாதிரி நெசசரி குட்ஸ் எல்லாம் வந்து என்னதான் பிரைஸ் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் அதோட டிமாண்ட்ல வந்து ஃபிளக்சுவேஷனே இருக்காது. இதுவும் வந்து ஒரு எக்ஸம்ஷன் ஃபார் லா ஆஃப் டிமாண்ட். அடுத்து நம்ம சப்ளை பத்தி பார்க்கலாம். சப்ளை இஸ் தி நம்பர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் தி சப்ளையர்ஸ் ஆர் willing and able to supply at a particular price during a given period of time. நம்ம டிமாண்ட்ல ஏற்கனவே என்ன பார்த்தோம், அவங்க வந்து ஏபிளா இருக்கணும், அதே சமயம் வில்லிங்கா இருக்கணும். இது ரெண்டும் இருக்கும் பட்சத்துல ஒருத்தங்க டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஒருத்தங்க ஒரு ப்ராடக்ட் டிமாண்ட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்ளைலயும் வந்துட்டு ஒரு சப்ளையர் வந்து வில்லிங்கும் ஏபிளாவும் இருக்கணும். இப்போ ஒரு ஃபேக்டரியில வந்து 5000 யூனிட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க 10,000 யூனிட் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்களால மொத்தமாவே 5000 யூனிட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவங்க ஆசைப்பட்டா கூட 10,000 யூனிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுலயும் வந்து ஏபிலிட்டியும் இருக்கணும், வில்லிங்னஸும் இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எபிலிட்டியும் வில்லிங்னஸும் இருந்ததுன்னா அதுதான் வந்து சப்ளை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சப்ளை ஷெட்யூல். நம்மளோட சப்ளை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல இல்ல சார்ட் ஃபார்மேட்ல காமிக்கிறது தான் ஷெட்யூல். இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 100 இருக்கும்போது குவான்டிட்டி சப்ளைடு வந்து 100 இருக்கு, 20 இருக்கும்போது 200 இருக்கு, 30 இருக்கும்போது 300 இருக்கு, 40 இருக்கும்போது 400 இருக்கு. டிமாண்ட்ல வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஆனா சப்ளை வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி சப்ளைடும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. 10 ரூபாய் இருக்கும்போது 100 குவான்டிட்டி சப்ளை பண்றோம் அப்படின்னா அது 40 ரூபாய் இருக்கும்போது 400 பண்றோம். அப்போ இது வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ரெண்டும் வந்து ஒரே சமயத்துல ஏறும், ரெண்டும் ஒரே சமயத்துல இறங்கும். சப்போஸ் இறங்குதுனாலும் இதுவே வந்து டிமாண்ட்ல வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதனாலதான் அது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். சப்ளையை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். சப்ளை கர்வ் வந்துட்டு கிராஃபிக்கல் வேல வந்து நம்ம பிளாட் பண்றது. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து குவான்டிட்டி சப்ளை, ஒய் ஆக்சிஸ்ல வந்து பிரைஸ். 10, 20, 30,
40, 100, 200, 300, 400. இப்போ 10ல வந்து 100, 20ல வந்து 200, 30ல வந்து 300, 40ல வந்து 400. அப்போ நம்மளுக்கு ஸ்லோப் வந்து ரைஸ் ஆகுது. டிமாண்ட்ல வந்து ஸ்லோப் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இதுல வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங். ஏன் அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் price and quantity supply. price increase ஆகும்போது quantity suppliedம் வந்துட்டு increase ஆகுது. price decrease ஆச்சு அப்படின்னா quantity suppliedம் வந்து decrease ஆகும். இது வந்து direct relationship. அதனாலதான் நம்மளுக்கு slope வந்து upward slope வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப important. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து ஸ்லோப் வந்து எந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. டிமாண்டா இருந்தாலும் சப்ளைவா இருந்தாலும் எதுக்கு அப்வர்ட் ஸ்லோப்பு எதுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்புன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ளைக்கு வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு, டிமாண்டுக்கு வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒன்று அதிகமானா ஒன்று கம்மியாகும். சப்ளைல வந்து ரெண்டுமே ஒரே சமயத்தில் அதிகமாக, ரெண்டுமே ஒரே சமயத்தில் கம்மியாகும். இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு. அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் சப்ளை, பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுனா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதே மாதிரி பிரைஸ் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு கார் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம அதில் காரோட ப்ரைஸும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது காஸ்ட்டில் அப்படின்னா அது டைரெக்டாக வந்து நம்மளுடைய ஃபினிஷ் ப்ராடக்டில் வந்துட்டு காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சப்ளை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. என்ன மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோம் நம்மளோட குட்ஸ் அப்படிங்கறதும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். சப்ளை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஃபுல்லாவே வந்து நம்ம மெஷினா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ளை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே வந்து லேபர்ல வந்து பண்ணோம் அப்படின்னா சப்ளை வந்து கம்மியா இருக்கும். இதுவும் வந்து சப்ளை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ். சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் இல்லை நம்மளோட ஃபினிஷ் ப்ராடக்ட்ல டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபினிஷ்டு குட்டோடைய ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சுதான் நம்மளுக்கு சப்ளை வந்து டிட்டர்மைன் பண்ணும். Law of supply. The law of supply states that other factors remaining constant, the quantity of goods produced and offered for sale would increase with an increase in its price and decrease as the price falls. Law of demandல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது குட்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும், அதோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி சப்ளைடோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி சப்ளைடும் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். எப்போ அப்படின்னா மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டன்டா இருக்கும் போது. அடுத்தது வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். Equilibrium price. At the equilibrium price, the amount that buyers want to buy is just equal to the amount that sellers want to sell. The equilibrium அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிமாண்ட் வந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங், சப்ளை வந்துட்டு அப்வர்ட் ஸ்லோப்பிங். இது ரெண்டும் மீட் பண்ணும்போது இந்த இடம் தான் வந்து ஈக்குலிபிரியம். இந்த இடத்துல வர பிரைஸ் வந்து ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா பையர்ஸ் வாண்ட் டு பையும் செல்லர்ஸ் வாண்ட் டு செல்லுங்கிற இந்த அமௌண்ட் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல அதுதான் நம்ம ஈக்குலிபிரியம் பிரைஸ்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஈக்குலிபிரியம் இஸ் எ மார்க்கெட் ஸ்டேட் வேர் தி சப்ளை இன் தி மார்க்கெட் இஸ் ஈக்குவல் டு தி டிமாண்ட் இன் தி மார்க்கெட். மார்க்கெட் ஈக்குலிபிரியத்துல வந்துட்டு நம்மளுடைய சப்ளையும் டிமாண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் அட் ஒன் பாயிண்ட். இதுதான் வந்து மார்க்கெட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ மார்க்கெட்ல அதுக்கு ஈக்குவலா வந்து சப்ளையும் இருக்கும். இதுதான் மார்க்கெட் ஈக்குலிபிரியம். இந்த டாபிக் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.